गंगणपतये नमः श्रीगुरुभ्यो नमः. ஸ்ரீமன்னாராயணியம் தசகம் 49. பிருந்தாவனம் செல்ல தீர்மானித்தல். உங்கள் மகிமைகளையும் மகத்துவத்தையும் முழுமையாக அறியாத அந்த கோபர்கள் கோகுலத்தில் காரணம் இல்லாமல் உண்டான மரம் முறிந்து விழுவது போன்றவற்றை கேட்ட சகுனம் என்று சந்தேகித்து வேறொரு இடத்திற்கு செல்ல தீர்மானித்தார்கள். அப்பொழுது அந்த இடையர்களில் உபநந்தன் என்கின்ற பெயருடைய ஒரு சிறந்த இடையன், இங்கிருந்து மேற்கு திசையில் பிருந்தாவனம் என்கின்ற அழகான ஒரு காடு இருக்கின்றது என்று நிச்சயமாக உங்களுடைய தூண்டுதலால் தான் சொன்னான் அல்லவா? உடனேயே நந்தன் முதலியவர்கள் பிருகவனம் என்கின்ற அந்த அழகிய இடத்தை ஒரு நொடிப்பொழுதில் பசுக்கோட்டிலாகச் செய்தனர். நீங்கள் ஏறிச் சென்றதும் உங்களுடைய தாயார் அமர்ந்திருந்ததுமான கம்பீரமான மிகச்சிறந்த அந்த வண்டியை அனைவரும் பின்தொடர்ந்து கிளம்பினார்கள் அல்லவா? வண்டிகளுடைய இன்பமான சத்தத்துடன் பசுக்கூட்டங்களுடைய குழம்பு சத்தமும் இடையில் தங்களுடைய இனிமையான பேச்சுகளையும் வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டிருந்த கோபிகைகள் நீண்ட வழியை கடந்ததை கூட அறியாமலும் சோர்வடையாமலும் இருந்தார்கள் அல்லவா? ஹே ஈசா, அழகிய பூக்கள் பூத்து குலுங்குகின்ற குந்தமரம் முதலிய மர கூட்டங்களை உடையதும் அடர்ந்த பச்சை புற்களை உடையதுமான அழகால் மிகுந்த மரகதம் பதிக்கப்பட்டது போன்ற இடத்தால் அழகு நிறைந்ததுமான பிருந்தாவனத்தை பார்த்து ஆனந்தம் அடைந்தீர்களல்லவா? அரைவட்டமாக அர்த்த சந்திரன் போல புதிதாக கட்டப்பட்ட தனித்தனி வீடுகளில் எல்லா கோபர்களும் சுகமாக வசிக்கத் தொடங்கிய பொழுது தாங்கள் பாலகோபர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பிருந்தாவனத்தின் அழகை நாலா பக்கத்தில் இருந்தும் பார்த்தீர்களல்லவா? மிக தெளிவான நீருடன் வளைந்த பாதைகளில் பாய்ந்து கொண்டு அன்னங்களின் அழகிய இசை சப்தங்களால் நிறைந்து கொண்டு உங்களது புன்னகை நிறைந்த முகத்தைப் போலவே முழுமையாக மலர்ந்து நிறைந்திருந்த தாமரை மலர்களை கொண்டிருந்ததுமான அந்த காளிந்தனின் மகள் யமுனை நதியை நீங்கள் கண்டீர்களல்லவா? நூற்றுக்கணக்கான மயில்களின் ஒலிகளால் மிகவும் அழகானதும் பல ரத்தினங்களின் ஒளி பிரதிபலிப்பதால் வெவ்வேறு வண்ணங்களை கொண்டிருந்த கோவர்தன மலையையும் அதன் உயரமான சிகரங்களில் பிரம்மாவின் நிலத்தை தொடுவது போன்ற தோற்றத்தையும் நீங்கள் மகிழ்ச்சியுடன் பார்த்தீர்களல்லவா? பிறகு தாங்கள் இடைச்சிறுவர்களுடன் காட்டின் நாலா பக்கங்களிலும் எங்கெங்கு சென்றீர்களோ அங்கெல்லாம் தங்களிடம் ஆசை கொண்டவள் போல தனியாக சுற்றி வந்து கொண்டிருந்த அந்த காளிந்தனின் பெண்ணான யமுனையை கண்டீர்களல்லவா? ஹே குருவாயூரப்பா, பிறகு முன் கூறியது போல பசுக்களுக்கு இதமான அந்த வனத்தில் கன்றுக்குட்டிகளை மேய்ப்பதில் ஆவல் கொண்டவராய் சிறுவர்களுடன் சுற்றித் திரிந்து கொண்டிருந்த பலராமனுடன் சேர்ந்த தாங்கள் என்னை எல்லா நோய்களில் இருந்தும் காப்பாற்ற வேண்டும். ஹரியோம். அந்யதா சரணம் நாஸ்தி த்வமைவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ ஜனார்தனா.